ஒரு விஷயத்த கொடுக்குறோம். இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈசாவில் இருக்கிறவரே என்னுடைய ஒரிஜினல் தெரியாது. அவரு நினைச்சுக்கிட்டு அவர் பெரிய குரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த தியான லிங்கத்தை அவர் எங்கேருந்து அந்த வரத்தை பெற்றார்? எங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு சுண்டி விரல கூட ஒரு சிவலிங்கத்தை வச்சிட முடியுமா? எங்கேருந்து வச்சிட முடியும்? அப்ப எந்த பிறப்புல அவர் பழனியில போய் ஒரு குச்சியை எடுத்து என் குருநாதர் தீட்சை கொடுத்தாருன்னா, யாருப்பா உன் குருநாதர்? யாரு உன் குருநாதர்? யாரு உனக்கு தீட்சை கொடுத்தா? சொல்லு, யார் தீட்சை கொடுத்தா? பழனியில உனக்கு ஒரு குருநாதர் தீட்சை கொடுத்தா, அவன் யார்? அகத்தியர் கொடுத்தாரா? போகர் கொடுத்தாரா? இல்ல அவருக்கு நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? என்ன செயல்னு தெரியுமா? நீ உட்கார்ந்துருக்கிய அந்த மலை தொடர்கள், அதோட செயல்பாடுகள், அதோட உண்மைத்தன்மைகள். இப்ப இவ்வளவு பெரிய குரு நீ தமிழ்நாட்டுல இந்தியாவுல பல கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கான். ஆனா உனக்கு உன்னுடைய ஒரிஜினல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா களத்துல நிக்கிற நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ உன்னுடைய மறைப்புல நீ என்ன பண்ற? நீ என்ன வேலை பார்க்கிற? உனக்கே அதான் தெரியல. தெரிஞ்சா அப்ப என்ன ஆகுறான்? இந்த கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அப்புறம் எல்லாம் இழுத்து மூடி எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்?